ஆட்சிபுரீஸ்வரர்னு பேரு. சுயம்பா தோன்றியவர். பலாயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாலே இருக்கக்கூடிய ஆட்சிபுரீஸ்வரருடைய அந்த ஒரு திருக்கோலத்தை நம்ம தரிசித்தோம். பதவி உயர்வு, தொழில மேன்மை, வாழ்வியல இருக்கக்கூடிய இகபர சுகங்களை அடைய வேண்டும் என்று சொன்னார். வாழ்விலே முன்னேறுவதற்கு, தொழிலே முன்னேற்றம் ஏற்படுவதற்கு, பதவி உயர்வதற்கு அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோலம். இளங்கிளி அம்மன் அம்மனுடைய பேரு. அது தவிர எங்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இங்க இன்னொரு சிவன் வந்து பின்னாடியே இரண்டாவது சிவன் சன்னதியா இருக்கார். அவர் வந்து உமையாட்சிபுரீஸ்வரர்னு பேரு. அதாவது வடக்கு தாழ்ந்து தென்மூலம் உயர்ந்தப்போ இறைவனோட திருக்கல்யாணத்தப்போ சிவனுடைய ஆணைக்கிணங்க வடக்கு நிமிர்வதற்காக தென்புலத்தை நோக்கி வந்த அகத்தியருக்கு வந்து திருமண கோலத்தில் பல இடங்களில் காட்சி கொடுத்திருக்கார் சிவபெருமான். உமையூர் பாகராக அப்பேற்பட்ட காட்சி கொடுத்த ஒரு கோலத்தில் சிவர் திருமண காட்சி கொடுத்த கோலங்கள் இருக்கக்கூடிய தலங்களை முக்கியமான ஒரு திருத்தலம். அதனாலதான் அந்த ஆட்சிபுரீஸ்வரன் நேர் பின்னாடி உமையாட்சிபுரீஸ்வரர் சன்னைன்னு சொல்லக்கூடிய அளவில் சிவன் பார்வதி திருமண கோலத்தில் அகஸ்தியர் காட்சி கொடுத்த ஒரு தனி சிறப்பு.